Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பயர் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு 400 கிராம் அளவுக்கு பயரை க்ளீன் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்புறமா ஒரு 15 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறமா ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்தது, அப்புறமா கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, அதை இந்த நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இனி நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேன் நல்லா சூடாயிருச்சு. இனி இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளை வெங்காயத்தை ஆட் பண்ணி கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுக்கணும். வெள்ளை வெங்காயத்தோட ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் இறங்கிச்சுன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்கும். அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் போதும். கருகினா பொரியல் நல்ல டேஸ்ட்டாக இருக்காது. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இனி நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகணும். அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பயரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ணி எடுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் போதும். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கல. தண்ணி எதுவும் சேர்க்காமல் பயர் பொரியல் பண்ணால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீ லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம். அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அடிக்கடி ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இனி மூடி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒன்று கலந்து விட்டதுக்கப்புறமா துருவி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இனி நல்லா மல்லி இலை தூவி ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான பயர் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.